இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி எண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய். இதில் வந்து நான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒன்று ஒன்றா என்னென்னா, வந்து வெந்தயம், அப்புறம் வந்து இந்த கரிசலாங்கண்ணி வந்து வடை செஞ்சுருக்கேன், அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து செம்பருத்தி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் வேண்டாம், நீங்கள் லைட்டாக போடுங்க. அப்புறம் வந்து மருதாணி, நான் இதெல்லாம் காமிக்கல, மருதாணி. லாஸ்ட்டாக வந்து 3 பட்டை போடுங்க, 3 கிராம்பு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பூ இருந்தால் ஒரு 5 மல்லிப்பூ போடுங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வீட்டில் போட்டுருந்தேன், ஏன்னா அது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் கலக்கி. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயை காய்ச்சி அந்த ஹைபிஸ்கஸோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயை காய்ச்சணும். இப்போ ஃபுல் இதில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அதே மாதிரி வந்து அந்த எண்ணெயை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு எதுவும் பண்ணாமல் ஒரு மூலையில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 days வந்து அதில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ராக்ஷனும் இறங்கிடும். அந்த எண்ணெயை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து தலைக்கு குளிச்சிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு நிறைய ஹேர் லாஸ் இருந்தது. ஸோ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுனால